Hey friends, welcome to my channel. இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச், அதாவது டிஎன்பிசி, டிஎன்யூஎஸ்ஆர்பி அண்ட் டிஎன் டெட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கவங்களுக்கான ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் தான் இந்த டெஸ்ட் பேட்ச். இது வந்து எல்லாருமே எழுதலாம். இது டெஸ்ட் நம்பர் 6. இது வரைக்கும் டெஸ்ட் நம்பர் 5 வரைக்கும் முடிஞ்சிருக்கு. அட்டன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நம்மளோட பிளேலிஸ்ட்டில் ஜாகிரஃபி டெஸ்ட் அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும், அதை கிளிக் பண்ணி பாருங்கள். இல்லை அப்படின்னா நம்மளோட டெலகிராம் சேனல் கமெண்ட் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருப்பேன், அதில் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுலேயும் லிங்க் டெஸ்ட் 1 லிங்க், டெஸ்ட் 2 லிங்க் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் அட்டன் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ டெஸ்ட் 6க்கான போர்ஷன் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா 7th ஜாகிரஃபியில் டேர்ம் 3. ஓகேங்களா? ஸோ இந்த டெஸ்ட் எப்படி அட்டன் பண்ணணும்னு சொல்லிடுறேன். ஃபஸ்ட் கொஷின் காமிப்பேன். கொஷின் காமிக்கும் போதே நீங்கள் வந்து ஆன்சர் என்னென்னு கெஸ் பண்ணிடணும். ஆன்சர் காமிச்சதுக்கப்புறம் சரியான பதிலாக இருந்தால் 1 மதிப்பெண்கள் கொடுத்துக்கணும். மொத்தமாக அட்டன் பண்ணிவிட்டு எத்தனை மதிப்பெண்கள் எடுத்திருக்கீங்கன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணணும். இந்த மாதிரி தான் இந்த டெஸ்ட் அட்டன் பண்ணணும். வாங்க பார்க்கலாம். முதல் கேள்வி, உலகில் மொத்தம் எத்தனை கண்டங்கள் உள்ளன? ஆன்சர் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா உலகில் மொத்தம் 7 கண்டங்கள் உள்ளது. உங்களுக்கான கேள்வி, 7 கண்டங்களின் பெயர்கள் என்னென்ன? ஆன்சரை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இரண்டாவது கேள்வி, பெரிய சேற்று ஆறு என அழைக்கப்படும் ஆறு எது? ஆன்சர் மிசிசிபி ஆறு அப்படின்றது தான் நம்ம பெரிய சேற்று ஆறு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ரியா என்பது பறக்க இயலாத பறவை ஆகும். இந்த கூற்று சரியா தவறா? சரியான பதில். கார்டோகிராஃபர் என்பவர் யார்? ஆன்சர் நில வரைபடத்தை வரைந்து உருவாக்குபவரை தான் நம்ம கார்டோகிராஃபர்னு சொல்வோம். உயர் அழுத்தத்தால் சூழப்பட்ட குறைவழுத்த பகுதியில் உருவாகும் காற்று எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா ஆன்சர் புயல் என அழைக்கப்படுகிறது. ட்ரம்பிளிங் என்பதன் கலைச்சொல் தருக. ஆன்சர் நடுக்கம். எக்ஸ்டிங்விஷ் கலைச்சொல் தருக. ஆன்சர் அணைத்தல். வல்னரபிலிட்டி இதனுடைய கலைச்சொல் தருக. ஆன்சர் பாதிப்பு. சுனாமி என்ற சொல் எந்த சொல்லிலிருந்து பெறப்பட்டது? அதாவது எந்த மொழி சொல், இந்த இடத்துல வந்து மொழின்று தான் ஆட் பண்ணிக்கோங்க. எந்த மொழி சொல்லிலிருந்து பெறப்பட்டது? ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா ஜப்பான் மொழி சொல்லிலிருந்து பெறப்பட்டது. சுனாமியில் சு என்னும் எழுத்து எதனை குறிக்கிறது? ஆன்சர் சு என்பது துறைமுகத்தை குறிக்கக்கூடியதாக இருக்குது. விடை இதோடு முடிஞ்சிருக்கு. அடுத்தது உங்களுக்கு தெரியுமா? இது வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக டீட்டெயில்ஸு. தென் அமெரிக்காவின் முக்கியமான மற்றொரு பணப்பயிர் எதுன்னு பார்த்தோம் அப்படின்னா பருத்தி. இது ஜஸ்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக எக்ஸ்ட்ரா பாயிண்ட் கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? மொத்தம் 10 கேள்விகள் கேட்டிருப்பேன். 10 கேள்விகளுக்கு நீங்கள் எத்தனை மதிப்பெண்கள் எடுத்தீங்க அப்படின்றத மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. உங்களோட நேமோட கமெண்ட் பண்ணிடுங்க. ப்ளஸ் உங்களோட எய்ம் என்ன, எந்த எக்ஸாமுக்காக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? அடுத்தடுத்த டெஸ்ட் பேட்ச் நம்ம ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் கனெக்ட் பண்ண போகிறோம். தொடர்ந்து ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக அட்டன் பண்ணிக்கலாம். இது ஜாகிரஃபி ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் போயிட்டே இருக்குது. ஓகேங்களா? அடுத்து நம்ம ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் கனெக்ட் பண்ண போகிறோம். தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.